டெல்லி அரசியலை அண்ணன் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த செய்தி தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னா பாரு. டெல்லி அரசியலே அள்ளி தெளிக்கும் எங்கள் கில்லி பாண்டியன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரடியாக ராகுல் காந்தி அவர்களோடு ஒரே மேடையில் நேரலையில் அமர்ந்து விவாதிக்கிறதுக்கு என்ன தயக்கம் இருக்கு அப்படின்னு இப்ப நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எப்போ கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு கருணாநிதி இங்கே உட்காந்தாரு, நாங்கள் திருப்பி அதே கேட்டுருவோம். நாளைக்கு எங்கள் அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டு ஸ்டாலின் வந்துடுவார். அப்புறம் என்ன விளைவுகளாகும் நீங்கள் பார்த்துங்க. இதே பவர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கூப்பிட்டு அவரும் வரணும். அது வராத கேளுங்க, நாங்களும் வர சொல்கிறோம். நாளைக்கு அவர் அண்ணாமலை வந்து பிஜேபியோட தலைவர், இந்த ஊரோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் ஒரே மீட்டிங் வர சொன்னாங்க சொல்லுங்கள், ஒரே மேடைக்கு வர சொன்னாங்க வராங்கன்னா சொல்லுங்கள், மோடி அவர்கள் போகிறது கரெக்டுன்னு சொல்கிறேன். ஷாஹித் கான்ன்ற ஒரு காங்கிரஸ் லீடர் காஷ்மீருக்கு உண்டான மாநில தலைவருக்கு சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இராணுவத்தால் கொல்லப்பட்ட அப்பாவி தீவிரவாதிகளை அவங்க ஃபேமிலிக்கு 1 கோடி கொடுப்போன்றாரு. அது மட்டும் இல்லாமல் யார் சுட்டதுன்ற கண்டறிந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கில் விடுவோன்றாரு. யார் சுட்டிருப்பாங்க இவங்கள? இவங்க மிலிட்ரி மேன் தானே. ஒரு ஆர்மியில் இருக்கிற இதோட கேவலப்படுத்த முடியுமாங்க ஒரு கட்சி? மோடி அவர்கள் எங்கேயுமே இஸ்லாமியர்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்னு இருக்காங்க, எங்கே போனாங்க அவங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. ஏன் இந்தியாவுக்கு வராங்கன்னு கேட்குறாரு. பாகிஸ்தான் அந்த பக்கம், மியான்மர் அந்த பக்கம், வியட்நாம் அந்த பக்கம், எல்லாம் பங்களாதேஷ் இந்த பக்கம், எல்லாம் உங்கள் ஊர் ஆப்கானிஸ்தான் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு ஏன் இந்த ஊருக்குள்ளே வரீங்க? எங்கள் ஊருக்குள்ளே வரீங்க சும்மா இருக்கீங்களா? 40,000 பேர் வரீங்க, கரெக்டாக 10 வருஷத்தில் 2 லட்ச ரூபாய் ஏறுறீங்க. ஏன்னா அவங்க பிளான் பண்ணி இந்த ஊரில் நம்ம குழந்தை பிறந்துட்டா குழந்தைய வெளில அனுப்ப முடியாது, இவங்களுக்கு இந்த பணம் போகணுமா? பெண்ணுக்கு சொத்தில் உரிமை வாங்கி கொடுத்த எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்ன்றாங்க. இங்கே கொண்டாந்தார சொன்னாங்களே, அது யாருக்கு பொருந்தும்? இஸ்லாமியருக்கு பொருந்துமா? அப்போ என்ன சொல்லணும்? இந்து பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த டாக்டர் கலைஞர் தானே சொல்லணும். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த கலைஞர் சொல்லலாமா நீங்கள்? அப்போ அதுவும் தப்பு தானே. எவ்வளவு மிஸ்லீட் பண்ணுறீங்க மக்களை. அப்போ ஒரு இஸ்லாமிய பெண் இன்னைக்கு எப்படி வயிற்றுல நெருப்பு கட்டி வாழ்வாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ வெளியே வந்து குறிப்பாக நேற்று ஒரு முக்கியமான பிரஸ் மீட்லாம் நடத்தி விஷயம் சொல்லியிருக்காரு. இந்தியா இழந்த பகுதிகளை நாங்கள் வந்தால் மீட்போம். இந்த ஜாமீன், இடைக்கால ஜாமீன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மோடிக்கு வந்து விழுந்த சவுக்கடி சாட்டை அடி தான் சொல்லிச்சு. ஒரு நிமிஷம் பின்னாடி எடுத்து பார்த்தா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே காங்கிரஸ் தான். இந்த மதுபான ஊழலில் முதல்ல கெஜ்ரிவால் உள்ள தள்ளுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல கொடுத்து, அதுதான் சிபிஐக்கு போய், அதுதான் இடியில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கோமாளி கட்சி உலகத்தில் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் மீதான வழக்கு, அதுக்கு வந்து சாங்ஷன் கொடுத்துருக்காரு, கவர்னர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது ராஜ்பவன்லேருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதில் வந்து நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சாங்ஷன் கொடுக்கல அப்படின்னு கவர்னர் தரப்பு மறுத்திருக்குது. இந்த கேஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம சட்டப்படி என்ன நடக்குது எப்படி அது சொல்லணும்னா, பியூஷ் மனுஷும் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது, அண்ணாமலையும் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அவர் சொன்ன அந்த ஸ்பீச் கொடுக்கும்போதும் அவர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. ஸோ அதனால் இவங்க வந்து சாங்ஷன்ற பேச்சே வராது. ஆனால் 196 சிஆர்பிசியில் என்ன சொல்கிறாங்க, இந்த 153ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, என்மிட்டி பிட்வீன் ரிலிஜியன், அது மாதிரி 505 ஒன்று இருக்குது, டிஸ்ஹார்மனி. நான் ஒரு வார்த்தை பேசினா 2 கம்யூனிட்டிக்குள்ளே, இப்போ ஏடிஎம்கே பற்றி இப்போ நான் 2 பிரிவு பற்றி தப்பாக பேசணும்னு வச்சிங்களேன், ஒரு பிரிவு வந்து இன்னொரு பிரிவு வந்து 2 பேருக்குள்ளே பிரச்சனை நான் உண்டாக்குனேன் அப்படின்னு ஒரு பிரிவில் போடலாம். ஒரு கட்சிக்குள்ளே 2 பிரிவு இருக்கணும், இல்லை 2 கட்சியை தனித்தனியாக 2 கட்சி மோதல் உருவாக்குற மாதிரி என்னை வந்து தொட்டுப்பாரு, இந்த கட்சியை தொட்டு பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதில் என்மிட்டி கொண்டு வர்றது. இந்த மாதிரி அஃபென்சஸுக்கு மட்டும் கவர்மெண்ட்டில் சிஆர்பிசி என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றதுக்கெலாம் தேவையில்லை, ஏன்னா 2 பேருமே இண்டிவிஜுவல். இதுக்கு மட்டும் என்னென்னா, யாராவது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த எஃப்ஐஆர், அந்த கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட், இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட்டை போடுறதுக்கு முன்னாடி காக்னிசன்ஸ் இந்த எடுப்பாங்க பாருங்கள் ஃபைலில், இந்த குற்றத்தை ஏற்றுக்கிறவங்க இருக்காங்களா, அப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார், சாங்ஷன் வாங்கினீங்களான்னு கேட்பார். அப்போது அது யார் போடுவாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பியூஷ் மனுஷன், அவர் என்ன பண்ணுவார், ஒரு லெட்டர் எழுதுவார் இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு, நான் இந்த மாதிரி அண்ணாமலைங்கிற மேலே இந்த மாதிரி 505லையும் இந்த மாதிரி 153A வந்து நாங்கள் ஐபிசி அஃபென்ஸ் நான் எடுக்கலாம்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கு பேசிக்காக இது சாங்ஷன் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது கவர்மெண்ட்டு படித்து பார்த்துட்டு கொடுத்தா கொடுக்கும், கொடுக்காட்டி போகும். இது அரசியல் காரணங்களுக்காக அண்ணாமலைன்றதுனால உடனே அவங்க கொடுத்துட்டாங்க.
பட் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா நான் கொடுக்கவே இல்லைங்கிறார். பட் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அரசியல் மாதிரி நினைக்கல. எப்பவுமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 7-8 ஜியோ வந்துகிட்டே இருக்கும். ஜியோன்றது கவர்மெண்ட் ஆர்டர். த்ரூ அவுட் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிலேருந்து ஒரு 20-30 வரும், பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும், எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. 40-50 டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 4-5 ஜியோ. ஒன்று வேணாம், ப்ரொமோஷனால ஜியோ தான். இவருக்கு சேலரி ஹைக் பண்ணுறாங்க, இவருக்கு இந்த ரிட்டையர் ஆகிட்டாங்க, பெனிஃபிட்டை கொடுங்கலாம் ஜியோ தான். ஸோ எனி ஆர்டர் பாஸ்ட் பை தி கவர்மெண்ட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஜியோ. அதுதான் எல்லாருமே. அந்த ஜியோ யாருன்னா ஃபங்க்ஷனல் ஹெட் வேணால் சிஎம்மாக இருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து எப்பவுமே கவர்னர் தான். அவரோட பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் தான் சீல் போட்டு கொடுப்பாங்க. பட் ஒரு ஜியோவையும் வந்து கவர்னர் பார்ப்பாரான்னா பார்க்க முடியாது. இங்கே இந்த நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எந்த ஊர்லேயும் பார்க்க மாட்டாங்க. பை டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஜியோ இஷ்யூ பண்ணுங்கள், பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் விட்டுடலாம். இது எனக்கு தெரிஞ்சது. இல்லை அவரோட சைன் போட்டு தான் அவர் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அது ஒரு எனக்கு தெரிஞ்ச பெரிய சர்ச்சை தான் அது. அந்த மாதிரி அவர் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அப்போ டெலிகேஷன் அவர் கொடுக்கலன்னு அர்த்தம். பவர்ஸ் அவர் எங்கேயும் கொடுக்கலன்னு அர்த்தம். கொடுக்காத பவர்ஸ் வச்சு லா டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கிறதுன்றது ஒரு சர்ச்சையான விஷயம்தான். அதனால அது என்ன சொல்கிறாங்கன்னு அது டீப்பாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் சொல்ல முடியும். இல்லை, ஆனால் அந்த ஆர்டரில் வந்து இப்போ செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் நந்தகுமார் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு தெளிவாக இருக்குது. யார் யாருக்கு இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து அணுகியிருக்கிறோம், அவங்க வந்து ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்னு எடுத்துக்க முடியும். இது ஜியோ எம்எஸ் மேலே போட்டிருக்காங்க. ஜியோ எம்எஸ்னா ஜியோ தான். அவங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் கவர்னர்கிட்ட இது சம்மந்தமாக சொன்னாங்களா, இல்லை டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்னு அவங்கள்ட்ட இருந்து பவர்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்களா? சில கவர்னர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஜியோவில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கங்க, பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு போட்டுருங்க, என்னோட இதெல்லாம் வேண்டாம், நீங்களே பண்ணிக்கங்கன்னு சொல்லலாம். சிலது என்ன பண்ணுவாங்க, இல்லை முக்கியமான ஃபைலில் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்தா தான் சரி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரின்றது கவர்மெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. கவர்னர் சொன்னது இனிமேல் அரசாங்கம் தான் அது பதில் சொல்லணும். எந்த அதிகாரத்தில் நான் இதை கொடுத்தேன், ராட்டிஃபிகேஷன் வாங்க, சில இதெல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பின் ஏற்புன்னுவாங்க. அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்றதை கவர்மெண்ட் அரசாங்கம் தான் விளக்கணும். கவர்னர் சொல்லிட்டார் நான் கொடுக்கலன்னு, அரசாங்கம் தான் விளக்கணும். இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே போவோம். உங்கள் மாநில தலைவர் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு வந்து குறிப்பிடுறார். பசும்பொன் தேவர் வெர்சஸ் அண்ணாதுரை அவர்கள், முன்னாள் முதலமைச்சர். 2 பேருக்கும் இடையில ஒரு காரசார விவாதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறார். அப்படி ஒரு சம்பவம் அவர் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சேலம்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து மறுப்பு வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் இங்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி சம்பவம் நடக்கலை அப்படின்ட்டு. அதனால நான் வந்து சாங்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு இந்த ஆர்டரில் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கலன்னு சொல்றதுக்கு அவர் பவர் கிடையாது, அவர் பவர்ஸ் கிடையாது. அது இல்லாமல் இது அஃபிஷியல் கிடையாது. இல்லை, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the district magistrate and district collector of Salem district has further stated that no such outrageous statements has never been unearthed spoken by திரு முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. இல்லை, அது சொல்ல முடியாது, அது சொல்றது தப்பு. இப்போ அவங்க சொல்றது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நல்லா புரிஞ்சுட்டேன். நான் நாளைக்கு இப்போ இன்றைக்கி டி நகரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, பொதுக்கூட்டத்தில் ஒரு தலைவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. 60 வருஷம் பொறுத்து அந்த கலெக்டரை கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு யாரும் பேசணும்னு சொல்ல முடியுமா? அஃபிஷியல் ரெக்கார்டு. இப்போ கச்சத்தீவு கொடுக்கும்போது இவர் இருந்தார், ஃபாரின் செக்ரட்டரி இருந்தார்னு சொல்கிறது ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டு. அது இன்னைக்கு இருந்தாலும் 50 வருஷம் 100 வருஷம் பொறுத்து இருக்கும். தெருமுனையில் பேசுறது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பேசுறது வந்து இது அன்அஃபிஷியலான ஒரு இதுதான், அஃபிஷியல் கிடையாது. அன்அஃபிஷியலாக பேசும்போது இவர் இந்த டைலாக் தான் பேசினாரா பேசலைன்றதை வந்து இவர் எப்படி சொல்ல முடியும்? கலெக்டர் சொல்ல முடியும். அந்த வேர்டிங்ஸ் தப்பு. அப்படி இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி நடக்கலை, அதனால இவர் மேலே எனக்கு ஆக்ஷன் எடுக்குது, பெர்மிஷன் கொடுங்க, அவர் மேலே எஃப்ஐஆரை போடுங்கன்னு பியூஷ் மணி வந்து அங்கே கேட்டிருக்காரு. அதை பேஸ் பண்ணி நான் அதை ரெஃபர் பண்ணி நாங்கள் அதுக்கு சாங்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சட்டப்படியாக அது செல்லாது. ஏன்னா யார் வந்து சொன்னாரா இல்லையான்றது மேட்டர் ஃபார் ட்ரையல். நாளைக்கே இவர் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா டிஃபர்மேஷன் அவர் சொல்லணும், இந்த மாதிரி நடக்கலைன்றத பேர்டன் இஸ் ஆன் தி கம்ப்ளைனன்ட். இதில் என்னை டிஃபைம் பண்ணிட்டீங்கன்னு அவர் சொல்கிறார். என்னை வந்து 2 கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்ஹார்மனி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆன் வாட் வேன்றது யார் சொல்லணும்னா கம்ப்ளைண்ட் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. அவர் தானே சொல்கிறாரு, இல்லை நான் சம்பவமே நடக்கலை, உங்கள் பேச்சினால பசும்பொன் தேவர் ஐயா ஃபாலோ பண்ணுறவங்களையும் அண்ணாவை ஃபாலோ பண்ணுறவங்களையும் 2 பேருக்குள்ளே பிரச்சனை வருது, அடிதடி தகராறு வருது, நீங்கள் வந்து என்மிட்டியை தூண்டுறீங்க அப்படின்னு சொல்கிறதா பியூஷ் மணி சொல்கிறார். அப்போ அவர் தான் சொல்லணும் இந்த 2 சம்பவம் நடக்கலை,
நடக்காதது ஒன்று அண்ணாமலை சொன்னார், அதனால 2 பேருக்குள்ள என்மிட்டி வருதுன்னு சொல்கிறதெல்லாம் பியூஷ் பண்ணி தான் சொல்லணும். ஆனா இங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் தப்பு, அது அந்த வேர்டிங் தப்பு. அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ அவர் ப்ரூவ் பண்ணும்போது உண்மையிலே இந்த மாதிரி பேசலன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேர்டன் இவர் பக்கம் ஷிஃப்ட் ஆகணும். இப்போ இதுல அரசாங்க ஆவணம், அரசு ஆவணம் இருக்கு இல்லையா, அது அவங்க பார்த்து கூட அவங்க சரி பண்ணி எடுத்து சொல்ல முடியாது. இல்லை, அரசு ஆவணம் எதுல இருக்கும்? அரசு ஆவணம்ன்றது இல்ல ஒரு மாவட்டத்துக்கும் கருவூலம்னு ஒன்று இருக்கும்ல, அதுல இருந்து அரசு இல்லைங்க. அரசு ஆவணம்ன்றது எதுன்னா, when you discharge the duty of the official duty of the government, அதுதான் நீங்க அஃபிஷியல் ரெக்கார்டில் இருக்கும். நீங்க தெருமுனையில பேசுறது, கோயிலுக்குள்ள பேசுறது, அரசியல் ரீதியாக பேசிக்கிறது, அதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. இப்போ பெரியார் நிறைய பேசியிருக்காருன்றாங்க, சில பேர் மறுக்கிறாங்க. ஒரு கருணாநிதி நிறைய பேசியிருக்காருன்றா சில பேர் மறுக்கிறாங்க, நாங்கள் அப்படிலாம் எங்கே அவர் பேசலைன்றாங்க. அதெல்லாம் எங்கே ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாம்பை கண்டா விட்டுரு, இப்போ பார்ப்பானை கண்டா அடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் தீக்காத மறுக்குது, அப்படி சொல்லலைங்கிறாங்க. அப்போ அதை எங்கே ப்ரூவ் பண்ணுவீங்க? ட்ரையலில் தான் ப்ரூவ் பண்ணணும். ட்ரையலில் இவர் எழுதின புக்கு, அவரே எழுதின விடுதலை புக்கு, இப்படி சொல்லி ஜட்ஜி சொல்லுவார், இல்லை இதில் ஒரு முகாந்திரம் இருக்குது, அவர் சொன்ன மாதிரி தான் தெரியுதுன்னு சொன்னால் தான் டிஃபமேஷன் வரும். இதெல்லாம் மேட்டர் ஃபார் ட்ரையல். இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு ஜியோ போட்டுக்கிட்டு பியூஷ் மனுஷ் அவங்க அங்கே உட்காந்துட்டு என்மிட்டி வந்துருச்சுன்னு, எங்கே என்மிட்டி வந்துச்சு? அவர் பசுமன் தேவரையாவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது. அண்ணாவுக்கு ஒரு பெரிய 2 கட்சி இருக்குது. அவங்களுக்குலாம் இல்லாத வந்து இவருக்கு என்ன, பியூஷ் மனுஷுக்கு என்ன திடீர்னு அவர் வந்து இது வந்துருச்சு, என்மிட்டி வந்துருச்சுன்னு எங்கே வந்தது? அது மாதிரி எங்கேயுமே இல்லையே. அவருக்கு என்ன வந்துச்சு அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். இல்லை, இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க, 505 Class 1 கலவரம் வரவைக்கும் விதமாக கருத்து தெரிவித்தல். அதுங்க ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் 2 குரூப்ஸ்ன்றாங்களே, 2 பேருக்கு நடுவில் உள்ள வந்து கலகம் விளைவிக்கிறது தான் அந்த 505(1). அதுக்கு தான் சாங்ஷன் வாங்கணும், மற்றதுக்குலாம் வாங்க வேண்டியதில்லை. அதுக்கு மற்றதெல்லாம் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எந்த வழக்கு வேணால் யார் மேலாம் போடலாம். இண்டிவிஜுவல்ஸ் உள்ள ஒருத்தர் வந்து என்னை ஏமாத்திட்டாருன்னு போட்டு அதுக்கு சாங்ஷன் வாங்கணுமா? தேவையில்லை. இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும், ஏன்னா எல்லாரும் அவன் வந்து ஒரு கேஸை போட்டுருவாங்கன்னு கவர்மெண்ட் அந்த ஹோல்டு வச்சுக்கிறாங்க கையில். நான் சாங்ஷன் பண்ணாதான் நீ வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணணுன்றதுக்காக தான் வச்சிருக்கிறது. அது இவங்க கொடுக்கட்டும். இந்த செக்ஷன் போட்டதால தான் சாங்ஷன் கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த செக்ஷனுக்கு மட்டும் அதே போட்டுருப்பாங்க பாருங்க, இந்த செக்ஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் வேணும். இண்டிவிஜுவலா குமரகுருன்றவர் வினோத் மேல இண்டிவிஜுவலா கேஸ் போட்டா கிடையாது. ஆனா வினோத் வந்து ஒரு மத்திய அமைச்சரா இருந்து, அதுவும் அஃபிஷியல் டியூட்டியில சொன்னீங்கன்னா தான். மற்றபடி நீங்க அஃபிஷியல், நீங்க ஒரு மத்திய அமைச்சர் தெருமுனை கூட்டத்தில் நீங்க வந்து நான் கேட்கிறேன் ரஷ்யா அதிபரை கேட்டுருச்சுங்க, அதெல்லாம் எதுலையும் வராது. ஆனா நீங்க உங்க ஆஃபீஸில் உட்காந்து அஃபிஷியல் டியூட்டியை பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் பண்ணீங்கன்னா தான் சாங்ஷனே தேவைப்படும். ஆனா இப்ப இந்த இடத்துல அவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்டே கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அப்போ எங்க அந்த சாங்ஷன் வந்து இந்த அஃபென்ஸுக்கு மட்டும் வருது. பப்ளிக் சர்வெண்டா இருந்தால் எல்லாத்துக்கும் வாங்கணுங்க, எந்த அஃபென்ஸ் இருந்தாலும் வாங்கணும். If it is done when he is discharging the duty as a government servant. முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பிக்களும் வாங்கணும். ஆமா, முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறார் ஒருத்தர், அவர் வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னா அவர் அந்த எம்எல்ஏங்கிறதுனால தான் ஊழல் பண்ணாரு. அதனால when he was an MLA, when he was discharging the duty as an MLA, அவருக்கு சாங்ஷன் கொடுக்கணும். அதே எம்எல்ஏ ஒரு சீட்டிங் கேஸ்லயோ திருடு கேஸ்லயோ தேவையில்லை, அவுட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி. அவர் டியூட்டி இல்லையா, அது திருடுறது ஒரு டியூட்டியா? அது கிடையாது. ஆனால் ஊழல்ங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, எம்எல்ஏ இருந்தவர் இந்த டேம் கட்டும்போது ஊழல் செஞ்சுட்டாருன்னா அவர் என்ன சொல்லுவார், டேமை கட்டுறது தான் என்னோட அஃபிஷியல் டியூட்டி. எம்எல்ஏவோட வேலையே டேம் கட்டுறதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் கொடுக்குறது, வாங்கி கொடுக்குறது, சட்டசபையில் கத்துறது, இதுதான் அவரோட டியூட்டி. அதில் நீங்கள் ஊழல் கண்டுபிடிச்சிங்கன்னா பார்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி. அப்போ இது நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக இருக்கலாம்ல, அப்போ சாங்ஷன் வேணுன்றாங்க. பட் அவர் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டாரு வெட்டிட்டாருன்னா அதுக்கெல்லாம் சாங்ஷனே தேவையில்லை, அவுட் ஆஃப் டியூட்டி அதெல்லாம். ஆனால் இந்த அஃபென்ஸுக்கு வந்து யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க சாங்ஷன் வாங்கணும்னு தான் 196 சொல்லுது, 195, 196. ஸோ இப்போ இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இப்போ அடுத்த கட்டம் வந்து அவங்க சொன்னதை வச்சு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போனோடனே அவர் என்ன பண்ணுவார், சாங்ஷன் வந்துச்சுன்னா அவர் காக்னிசன்ஸ் எடுத்துருவார், டேக்கன் ஆன் ஃபைல் எடுத்துருவார், அப்புறம் இது ட்ரையல் நடக்கும். இதில் அவர் வந்து இந்த சில பேர் எழுத்துற கருத்தால் அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் Z+ கேட்டகரியில் இருக்கிறாரு, அதுக்காக தான் சாங்ஷன் அப்படின்றாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு Z கேட்டகரி வந்து ஒன்லி ஃபார் செக்யூரிட்டி, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, இப்போ அடுத்த கட்ட விவாதத்துக்கு போனோம் அப்படின்னா, தேசிய அளவில் பிரதமர் மோடி அவர்களை விவாதத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியும் ஒரே ஃபோரம்ல இருந்து அவங்க வந்து விவாதம் பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஒரு 2 முன்னாள் நீதிபதிகள் அப்புறம் N. ராம் அவர்கள் எழுதிய அந்த கடிதம். அதுக்கு வந்து ராகுல் காந்தி நான் தயார் அப்படின்ட்டாரு.
பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரடியாக ராகுல் காந்தி அவரோட ஒரே மேடையில் நேரலையில் அமர்ந்து விவாதிக்கிறதுக்கு என்ன தயக்கம் இருக்கு அப்படின்னு இப்ப நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எப்போ கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு கருணாநிதி வந்து உட்காந்தாரு? நாங்கள் திருப்பி அதே கேட்டுருவோம். நாளைக்கு எங்கள் அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டு ஸ்டாலின் வந்துடுவார். அப்புறம் என்ன விளைவுகளாகும் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் அவர் மோடி அவர்கள் கூப்பிடுறீங்க, ராகுல் காந்தி கூப்பிட்றாரு. ராகுல் காந்திகிட்ட 2 வார்த்தை மோடியை திருப்பி கேட்டாருன்னா அது வருங்க, அது வேற மாதிரி இருக்கும். இதே பவர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கூப்பிட்டு அவரும் வரணும். அது வராத கேளுங்க, நாங்களும் வர சொல்கிறோம். நாளைக்கு அவர் அண்ணாமலை வந்து பிஜேபியோட தலைவர், இந்த ஊரோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் ஒரே மீட்டிங் வர சொல்றாங்க சொல்லுங்க, ஒரே மேடைக்கு வர சொல்றாங்க, வராங்கன்னா சொல்லுங்க மோடி அவர்கள் போகிறதும் கரெக்டுன்னு சொல்கிறேன். இல்லை, தமிழகத்துக்கு நம்ம அப்புறம் விடுவோம். தேசிய அளவில் காங்கிரஸ் வந்து ஒரு பிரதான கட்சி, அவங்க ஏற்கனவே ஆண்ட கட்சி, ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். சரி, நான் இல்லை நீங்கள் கேட்டீங்க, நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக கேட்டு உங்களுக்கு மடக்கிறேன். ராகுல் காந்தி யார்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் கூப்பிட்டாரு, வந்துட்டோம், ரைட்டா? நாளைக்கு என்ன பண்ணுவார்? ஜெகன்மோகன் ரெட்டி கூப்பிடுவார். ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ராகுல் காந்திக்கு என்ன வித்தியாசம்? அவர் கட்சியை சேர்ந்தவர், இவர் முதலமைச்சர். எத்தனை பேர் கூட்ட போகிறது? நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க, நல்ல கேள்வி கேட்டீங்கல்ல. இந்தி கூட்டணிலாம் சேருங்க. எங்களோட பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான், உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் மோடி. 2 பேரும் மோத விடுங்கன்னு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. இல்லை, இதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் ரொம்ப ரீசெண்டாக இந்த தேர்தல் அப்படிங்கிறது பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையிலான ஒரு நேரடியான மோதல் தான் அப்படின்னு. ஸோ உங்களுடைய பிரதான தலைவரே வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான், அவர்களோட தான் நேரடியான மோதல் அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் ஒரே தனக்கு சரிசமமாக தான் வைத்து பேசுகிறார். அப்படிங்கிற போது 2 பேரும் ஒரே மேடையில் நின்று விவாதம் பண்றதுல என்ன தயக்கம் இருக்கும்? நீங்கள் வெஸ்ட் பெங்கால் என்ன பேசியிருக்காரு அமித்ஷா? இந்த எலெக்ஷன் வந்து மம்தாவா பிஜேபியான்னு பார்க்க வேண்டிய எலெக்ஷன். இந்த தடவை விட்டுட்டீங்கன்னா மம்தா திருப்பி வந்துருச்சுன்னா நாடா இருக்காது. உங்கள் ஊரை வந்து காடாக்கிடுவாங்கன்னு சொன்னார். அப்போ அங்கே மம்தா தான் நம்பர் 1 நாங்கள். நேற்று நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை எங்கே சொன்னார்னா தெலுங்கானாவில் சொன்னார். தெலுங்கானாவில் எலெக்ஷன் நடக்கும்போது காங்கிரஸை நம்பாதீங்க, இந்த எலெக்ஷன் வந்து மோடியா ராகுலான்னு பார்க்குறது. அதே இன்னொன்று சொன்னார், சைனீஸ் கேரண்டியா இது மோடி கேரண்டியா, அப்படி கொண்டு போகிறார். காங்கிரஸ் வந்து இது ஆன்டி இந்தியான்ற மாதிரி கொண்டு போகிறதுக்காக சொன்னது. அங்கே தெலுங்கானாவில் சொல்கிறாரு. இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? இந்த எலெக்ஷன் ஸ்டாலினா பாஜகவான்னு பார்த்துடலாமான்னு சொன்னாரா இல்லையா? மோடி அவர்கள் என்ன சொன்னார்? இங்கே வந்துட்டு இது காங்கிரஸுக்கு நமக்குன்னு சொல்லலை, இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் இந்த மோடி ஓய மாட்டான்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இங்கே திமுக தான் டாப்பா? நான் உங்களுக்கு இன்னும் கூட விளக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் ஒன்றா முடிவு பண்ணுங்க, அந்த இந்தி கூட்டணிலாம் முடிவு பண்ணி இருக்கிறதுலையே எங்கெல்லாம் அதிகம் படிச்சவர் இவர் தான், ராகுல் காந்தி தான் எங்களோட ஆத்தரைஸ்டு ரெப்ரஸன்டேட்டிவ். ஒரே ஒரு இந்தி கூட்டணிக்கு ஒரே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இவர் தான். இவரை நான் கொடுக்குன்னு சொல்லுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அந்த மாதிரி. இந்தி கூட்டணி தலைவர் இருக்காங்க இல்லைங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான இது. ஆனா இந்தி கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பு தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தான் இருக்காரு. அவரு காங்கிரஸ் கட்சி, அவர் காங்கிரஸ். அவர் நான் கேட்கறது மம்தா, கெஜ்ரிவால், முலாயம் சிங், இவர் நம்ம அகிலேஷ் யாதவ், இவங்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது 27 பேர் இருக்காங்களே, எல்லாரும் சேர்ந்து இவர் தான் எங்க இதுலயே சூப்பர் பவர், இவர் தான். இவர் கேட்கற கேள்விக்கு எல்லாரும் ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாது. அப்படி கேட்பாருன்னு சொல்லுங்க போறோம். நீங்க இப்போதைக்கு ராகுல் காந்தின்னுவீங்க, இப்போ இவர் எல்லா வேலையும் விட்டு அங்கே உட்காருவாரு. ராகுல் காந்தி போனதுக்கு அப்புறம் இல்லை ராகுல் காந்தி சில விஷயங்கள் புரியல, நான் சொல்றேன்னு அகிலேஷ் யாதவ் வந்து உட்காருவாரு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேச முடியாதுல்ல, ஒருத்தரும் சொல்லுங்க. அதுனா இங்க மட்டும் ஒரு கலாச்சாரம், நீங்க பிரதமரை வாங்கன்னு சொல்றது, நான் பேசுறேங்கிறது, அதே எல்லாத்தையும் கொண்டு வரணும்ல. கொண்டு வருவீங்களா? எங்க தலைவர் எத்தனை தடவை கூப்பிட்டாரு தெரியுங்களா ஸ்டாலின் அவர்ல? ஒண்டி வரியா, நம்ம கமலாலயத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், யாருன்னா வர சொல்ல, நான் விவாதம் பண்ண தயார்னாருல்ல, ஒருத்தரும் வரலையே. இது என்னன்னா மோடி அந்த லெவல் அவர் இறங்கி வந்து இவற்றெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு தெரியும். இவர் என்ன கேட்பாருன்னு நமக்கு தெரியும். காந்தி என்ஆர்ஐன்னு வர டக்குன்னு, மோடி அவர் சிரிச்சு வர டக்குன்னு, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இவர் ராகுல் காந்தி என்ன பேசுவார் நமக்கும் தெரியல, திடீர்னு என்ஆர்ஐ காந்தின்னு வரு, இந்த மாதிரி ஒரு ஆள். இவர் காந்தியை கொண்டு ஆர்எஸ்எஸ்ன்னு வரு, கோட்ஸே ஆர்எஸ்எஸ்காரன்னு வரு. அவர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்க, எப்படி இருக்காங்கன்னு, அவரெல்லாம் எப்படி பேச முடியும்? இல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். அதுல பதில் சொல்லக்கூடாம ஒண்ணும் இல்ல. நல்ல காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். நான் தான் சொல்லிட்டேன், ஒரே பதில் சொல்லலாம். அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரே ஒரு ஆளுன்னு சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பா சொல்லுவார், என்னைக்கு வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லுவார். ஆளாளுக்கு ஒருத்தர் கூப்பிட்டீங்கன்னா, நேற்று வரைக்கும் அந்த ஐடியா வரல, உங்களுக்கு ஏன் வரல? இல்ல, இது ஆக்சுவலி ராகுல் காந்தி கூட அழைக்கல. ஒரு 2 உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள், 2 பேர் முன்னாள் நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து என் ராம் அவர்கள், அவங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல அவங்க வந்து ஜனநாயகத்துக்காக நாங்க போராட்டோம். என் ராம் இருக்கும்போது தெரியல உங்களுக்கு அங்க என்ன ஐடியால கூட்டிருப்பாருன்னு. வேணுட்டு இது நடக்காதுன்னு தெரியும்.
கண்டிப்பாக இது நடக்காது, சும்மா கூட்டு பார்ப்போம், அவர் வரமாட்டேன்னு சொல்லிடலாம். ஏங்க இப்போ வந்து எதை தின்றால் பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி இந்த 3வதுக்கு அப்புறம் இந்த 4 எலெக்ஷன் இருக்குல்ல ஃபேஸு, அது 4மே வந்து கடுமையான பிஜேபியோட ஆதரவான இடத்துல நடக்க போகுது. இன்றைக்கி நடந்ததும் சரி, அடுத்த வாரம் நடக்க போகிறதும் சரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதையாவது ஒன்று பண்ணணும். இதே 24 நாள் தான் இருக்குது, 22 நாள் தான் இருக்குது, எதையாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னென்னமோ பேசி பேக் ஃபயர் ஆகுது. இப்போ என்றவன் அவர் பங்குக்கு அவர் இறங்கியிருக்காரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எதாவது கொட்டையை போட்டு குழப்புறேன், எதாவது வருமானு பார்க்கலாம் அப்படின்னாரு. இவங்கள ஒரே கேள்வி கேட்க சொல்லுங்கள், எனக்கு மணிசங்கர் ஐயர் சொல்கிறது கரெக்டாக தப்பா? அவரோட சொந்த ஸ்டேட்மெண்ட்ன்றீங்க, அவர் பழைய அமைச்சர், அவரை விட்டுருங்க. ஃபருக் அப்துல்லா உங்கள் இவர் தானே, இந்திய கூட்டணி தானே இருக்காரா இல்லையா? பாகிஸ்தான் வலையில் ஒன்றும் போட்டுடல, ஜாக்கிரதையாக இருங்க பாகிஸ்தான்ட்டாரா, கண்டனம் தெரிவிச்சாங்களா? இதை வந்து அவர் யாருன்னு தெரியாதுன்ட்டீங்க. மணிசங்கர் ஐயர் அவரோட சொந்த கருத்துன்ட்டீங்க. ஷாஹித் கான்ன்ற ஒரு காங்கிரஸ் லீடர் காஷ்மீருக்கு உண்டான மாநில தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இராணுவத்தால் கொல்லப்பட்ட அப்பாவி தீவிரவாதிகளை அவங்க ஃபேமிலிக்கு 1 கோடி கொடுப்போன்றாரு. அது மட்டும் இல்லாமல் யார் சுட்டதுன்ற கண்டறிந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கில் விடுவோன்றாரு. யார் சுட்டுருப்பாங்க இவங்களை எல்லாரும்? இவங்க மிலிட்ரி மேன் தானே. ஒரு ஆர்மியில் இருக்கிற இதோட கேவலப்படுத்த முடியுமாங்க ஒரு கட்சி? ஒரு கண்டனம் தெரியல, ஏன் தெரியல? இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்களே, ராகுல் காந்தி வந்துட்டாரா, நீங்கள் ஏன் வரலாம்னு கேட்டீங்களே, ஃபருக் அப்துல்லா வந்து என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அப்போது அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து ஆன்டி நேஷனல், இந்தியானா உங்களுக்கு பிடிக்காது, இவங்கள்ட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு. உண்மையிலே இவங்க ராகுல் காந்தி அவர்கள்லாம் இப்போ என்ன பேசி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் நடக்க. அவருக்கு எவ்வளோ தெரியும்னு எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் இந்த மாதிரி நான் சொன்ன டெக்னிக்கல் கிரவுண்ட்லையும் யோசிங்களேன். யாரும் நாளைக்கு வந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ இவர் போயிடுறாரு, ஃபருக் அப்துல்லா சொல்கிறாரு, ராகுல் காந்தியோட வயதில் பெரியவன், காஷ்மீர்னால் அதிகம் பாதிக்கப்பட்டவன், நான் கூப்பிட்றேன் மோடி அவர்களை காஷ்மீர் வாங்கன்னு. மோடி அவர்கள் சுற்றிட்டே இருப்பார், அந்த யார் கூப்பிட்றாங்கலாம் போயிட்டு வரதுக்கு. அதெல்லாம் இல்லை, ஒரு ஆள் சொல்லுங்கள். இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு. எங்கே போனாலும் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த புத்தகத்தை கையிலேயே வச்சிருக்கிறாரு. எல்லாருமே நீங்கள் வச்சிருக்கணும் இந்த புத்தகம். இதுக்கு தான் வந்து இப்போ மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஒருவேளை மீண்டும் பிரதமராக மோடி வந்தால், பாஜக மீண்டும் வந்தால், அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றப்படும், திருத்தப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுதான் முக்கிய பிரச்சாரமாகவே அவங்க கொண்டு போகிறாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் உள்ள தானே 356 இருக்குது, 356. அவங்க பாட்டி, அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து 91 முறை ஆட்சி கழிச்சாங்களே, அது 356 தானே. அது உள்ள தானே கான்ஸ்டியூஷன் உள்ள தானே இருக்குது. அந்த 875 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸே கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பேசிக்க முடியாது, நியூஸ் வெளில வராது, ப்ரெஸ்ஸை மூடிடுவோம். அதில் எந்த ஆட்சியில்? காங்கிரஸ் ஆட்சி தானே, எமர்ஜென்சியில். அவர் தான் சொல்கிறேங்க. இவர் ராகுல் காந்தி கூட போய் ஆர்கியூ பண்ண சொல்கிறீங்களா? ராகுல் காந்தி சொல்லணும், என்ன மாதிரி ஆளுங்களுக்கே சொல்கிறேன். இந்த கான்ஸ்டியூஷன் உள்ளதாங்க 356 இருக்குது, அது உள்ளதாங்க எமர்ஜென்சி கொண்டாந்தீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் இட்ஸ் பேசிக் என்ஸ்டைன்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்டு. இந்த நாட்டில் நான் உயிரோடு நான் வாழலாம், என்னை யாரும் கேட்க முடியாது ரைட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்டு. அதுவே வராதுன்னு சொன்ன எமர்ஜென்சி அது, அதை கொண்டாந்தவங்க பாட்டி. இவர் வந்து கான்ஸ்டியூஷன் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, அதான் சொன்னேன், எதாவது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 15-20 நாள் இருக்குது பாருங்கள், இன்னும் மோசமாலாம் இருக்குது பாருங்கள். அதாவது என்னென்ன பண்ண போகிறாங்களோ யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி மோசமாலாம் போவாங்க. எதையாவது பண்ணி ஒரு ஷேட்டர் பண்ணணும். இந்த தடவை மோடி வந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்சி வீட்டுக்கு போனோம், ஒரு ஏகப்பட்ட அமைப்புகள்லாம் லாக் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது காங்கிரஸே இருக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதனால் அவங்க என்னென்னா வாழ்வா சாவான்னு வந்துட்டாங்க. இப்போ இனிமேல் இது அப்படி தான் இருக்கும். இன்னும் போக போக இன்னும் மோசமாலாம் இருக்கும். இன்னும் பர்சனல் அட்டாக்லாம் இருக்கும் மோடி அவர்கள் மேலே. இன்னும் ஒரு சில கருத்துரையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, முன்னாடிலாம் வந்து ஆப்கே பார் 400 பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் மெஜாரிட்டிக்கு வருவோமா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் வந்து ரொம்ப இஸ்லாமிய ரீதியான கருத்துக்களா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி காங்கிரஸ்க்கு எதிரான கருத்துக்களா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பாஜக ரொம்ப விக்ரஸா பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. காங்கிரஸ் எதிர்த்து தானே கருத்து சொல்லணும், வேற யாரும் எதிர்த்து சொல்ல முடியும்? எதிர்கட்சி காங்கிரஸ் தானே. அது இல்லாமல் இஸ்லாமியர்களை பற்றி அவர் என்ன பேசினாரு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு, ஹிந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருடைய ஒரு அட்வைசரி போர்டு வந்து எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், அது கவர்மெண்டோட கவுன்சில் தானே, 2012 எடுத்தது தானே. ஃபேக்ட் தானே அது. இந்தியா வந்து 140 கோடி கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு சொல்றது ஃபேக்டா இல்லையா? அது ஏன் சார் நைட்டு 12 மணிக்கு சொன்னீங்கன்னு கேட்டேன். எப்படி சொல்றது? ஃபேக்சுவலாக தப்பு இருந்தால் நான் கேளுங்க. நான் மனுஷன் அப்படின்றது எப்போனா சொல்லலாம்ல, அது ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. இது வந்து
இந்த கவுன்சில் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏறி இருக்கு, இவங்க இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறத ஏன் கோவப்படுறீங்க? இல்லை அது எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு நாடு இருக்கு, நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் வைஸாக எடுக்கலாம், பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டேட் வைஸாக இருக்கலாம். ஆனால் செக்ஷன் வைஸாக ரிலீஜன் வைஸாலாம் எடுத்திருக்காங்களா, அது பப்ளிஷ் பண்ணலாமா, அது சரியான ஒரு கேள்வி இருக்கு. 2012 எடுத்த மக்கள் தொகை கணக்குப்படி இஸ்லாமிய பாப்புலேஷன் இவ்வளோ ஆயிருக்கு. ஏன் இவங்களே சொல்லியிருக்காங்களே, நாங்கள் இதை எடுக்க போகிறோம், சர்வே எடுக்க போகிறோம், ரிலிஜியன் வைஸு, கேஸ்ட் வைஸு, எக்கனாமிக், சோஷியோ எக்கனாமிக்லாம் கொடுத்துருக்காங்களே, பார்க்கலையா நீங்கள்? அப்போ அதான் அவங்க எடுப்பாங்க. ஒருத்தர் வீட்டில் போய் ஒருத்தர் வீட்டில் போய் கேட்கும்போது நீங்கள் எந்த மதம்னு கேட்குறாங்க வச்சுங்க, மதத்தை வச்சு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது, அன்கான்ஸ்டியூஷனல். எத்தனை பேர் இருக்கிறான்னு தெரியும்ல. அப்போ 43% ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சர்வேக்கும் 1950க்கும். ஹிந்துஸ் 7.5 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபேக்ட்ஸ் தானே அது. நல்லதாக எடுத்துங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பெருமையாக எடுத்துங்க. எங்கள் ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எந்த பதற்றமும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எந்த கதையும் இங்கே வேகாது, நல்லா அருமையாக இருக்கிறாங்க, நல்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஒரு இஸ்லாமியர் அவர் பசங்க 2 பேருன்னா 2 பேரும் அப்பா இதான்ப்பா நம்ம ஊருன்னு இருக்கிறதுனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே ஆகும். அவருக்கு பையன், இவருக்கு ஒரு பொண்ணு, இவருக்கு பையன், அப்படி தானே வரும். இந்த ஊர் நம்ம ஊர் இல்லைப்பா, போயிடலாம்ப்பான்னு சொல்லி கிளம்பி போனால் பாப்புலேஷன் கம்மியாகும்ல. இல்லை, ஆனால் இந்த டேட்டா இது வெளிவரத்துக்கு முன்பாக சொன்ன விஷயம், பிரதமரே வந்து சொன்ன விஷயம், பிரதமர் எந்த பேரையும் குறிப்பிடலாம் கூட, நாட்டில் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் அவர்களுக்கு வந்து உங்களுடைய சொத்தை எல்லாம் தரப்போறாங்க அப்படின்னு சொன்னதையும் அவங்க இதோட இல்லைங்க. அதான் அவங்க நல்லா கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி வேணுமோ கனெக்ட் பண்ணுவாங்க. மோடி அவர்கள் எங்கேயுமே இஸ்லாமியர்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிலாம் எக்ஸ்ரே எடுத்து பணத்தெல்லாம் வாங்கி உங்கள் பொருள்லாம் வாங்கி யார்கிட்ட கொடுக்க போறாங்கன்னா, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுக்கும் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கும். ரெண்டும் தனித்தனியாக பார்க்காதீங்க, ரெண்டுத்துக்கும் ஒன்றா பாருங்க. யார் இன்ஃபில்ட்ரேட்டர்? நான் வேற ஒரு நாட்டிலேருந்து இங்கே ஊடுருவி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க. நல்ல உதாரணம் பங்களாதேஷ் போங்க, இது வெஸ்ட் பெங்கால் போகும். நான் அன்றைக்கே சொன்னேன், வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா நர்ச்சர் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்கால் போனால் பங்களாதேஷ்லேருந்து ஒரு ஒரு 200 பேர் வருவாங்க. அவங்களுக்கு வீடுலாம் கொடுத்து இங்கேயே ஆதார் கார்டெலாம் வச்சுட்டு நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க பையன் வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பே ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் வெஸ்ட் பெங்கால் அஃபிஷியல் ரெக்கார்ட், அவங்கள்ட்ட எல்லாமே கார்டு இருக்குது, ஆதார் கார்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே தீதிக்கு ஓட்டு போடுறவங்க, மம்தாவோட ஸ்டான்ச் சப்போர்ட்டர்ஸ். போலீஸ் ஒன்று கேள்வி கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இந்த பணம் போகணுமா? ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்னு இருக்காங்க, எங்கே போனாங்க அவங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. ஏன் இந்தியாவுக்கு வராங்கன்னு கேட்குறாரு. பாகிஸ்தான் அந்த பக்கம், மியான்மர் அந்த பக்கம், வியட்நாம் அந்த பக்கம், எல்லாம் பங்களாதேஷ் இந்த பக்கம், எல்லாம் உங்கள் ஊர் ஆப்கானிஸ்தான் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு ஏன் இந்த ஊருக்குள்ளே வரீங்க? அந்த ஊரில் சேர்க்க மாட்டான், எங்கள் ஊருக்குள்ளே வரீங்க சும்மா இருக்கீங்களா? 40,000 பேர் வரீங்க, கரெக்டாக 10 வருஷத்தில் 2 லட்ச ரூபாய் ஏறுறீங்க. ஏன்னா அவங்க பிளான் பண்ணி இந்த ஊரில் நம்ம குழந்தை பிறந்துட்டா குழந்தைய வெளில அனுப்ப முடியாது. ஒரு ஊரில் குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய வந்து இந்த ஊரில் பிறக்கல போன்னு சொல்ல முடியாது. சிட்டிசன்ஷிப் போனால் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை இங்கே வாழறதுக்கு உரிமை உண்டுன்னு இருக்கு. அப்போ என்ன, எவ்வளோ சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க முடியுமோ குழந்தை பெற்றுக்க, அப்போ தான் இந்த நாட்டோட சலுகை அனுபவிக்க முடியும்னு ரோஹிங்கியா சொல்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, வெஸ்ட் பெங்காலில் நிறைய பேர் இருக்கிறத வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து பிடிங்கி யார் கொடுக்க போகிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம உட்காந்துருக்குறோம்னாரு. அவர் எங்கேயாவது நம்ம கூட இருக்கிற ட்ரிபிளிகேனில் இருக்கிற பாய்க்கோ இல்லைன்னா காயல்பட்டினத்தில் இருக்கிற பாய்க்கோ வந்து இன்ஃபில்ட்ரேட்டர் சொல்லுவாரா? அவங்க வருவாங்களா அதில்? அப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க இவங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி ட்விஸ்ட் பண்ண முஸ்லீம் மக்களும் நம்மளாம் சொல்கிறாரோன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு யாருமே சொல்லல. அவர் எங்க இந்த 10 வருஷம் உதாரணம் வேணாம் உங்களுக்கு? எந்த இஸ்லாமியர் யார் என்ன பண்ணியிருக்காங்க? நல்லா தானே இருக்காங்க. இன்னும் இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ யூசிசி வரப்போகுது, நாங்கள் ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவோம். இல்லை, அதுலேயே ஒரு விமர்சனம் இருக்குது. யூசிசியே வந்து முஸ்லீம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இஸ்லாமியர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அதில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும், அதன் மூலியமாக ஒரு முஸ்லீம் பாப்புலேஷனை வந்து வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்றுனா, நம்ம பொதுவாகவே விமர்சனம் அது சொல்லித்தான் ஆகணுங்கிறதால ஏற்கனவே வந்து முஸ்லீம்கள் தான் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள்னு ஒரு பொதுப்படையான ஒரு விஷயமும் இங்கே இருக்க தானே செய்யுது. அப்படி சொல்லும் போது அந்த விமர்சனம் வரும்போது அதை இவங்க தான் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கிறாங்கல்ல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரே மனைவிக்கு 10 குழந்தை பெற்றுக்கலாமா? ஹிந்துஸ் பெற்றுக்கலாமா? நானும் நீங்களும் பெற்றுக்கலாமா? தப்பு இல்லையே. அதையே 3 கல்யாணம் பண்ணி 10 குழந்தை பெற்றுக்கணும்? நீங்கள் சொல்கிற லாஜிக் தப்பு. இன்னொன்று, ஃபேமிலி லாவில் எங்கேயுமே, ப்ராப்பர்ட்டி லாவில், சக்சஷன் ஆக்டில் எங்கேயுமே குழந்தைங்களை பற்றி எந்த மதமும் சொல்லலை. இப்போ இந்து மதத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸையும் முஸ்லீம்ஸையும் பாசியும் ஜெயின்ஸையும் எல்லாரையும் கொண்டு வாங்கன்றோம்.
அப்படி கொண்டு வந்தால் நமக்கு எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா குழந்தை பெற்றுக்கிறதுல? ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, மனைவியை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் விவகாரம் பண்ண முடியாது. கரெக்டாக பண்ண முடியுமா? கோர்ட் இல்லாமல் அங்கே கோர்ட் இல்லாமல் பண்ணலான்றாங்க. இல்லை அதுதான் நம்ம ஏற்கனவே ட்ரிபிள் தலாக் வந்து பேன் பண்ணிட்டோம்ல. இல்லை வினோத், ட்ரிபிள் தலாக்ன்றது வந்து இன்ஸ்டண்ட்டை தான் பேன் பண்ணோம். 3 தலாக்ன்றது இன்னைக்கு இருக்கு. என்ன ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இஸ்லாமிய கணவன் நினைச்சா 3 மாசத்துல மனைவியை எந்த விதமான பந்தமும் இல்லாமல் குழந்தை கூட ஒன்றும் கொடுக்காம அப்படியே கட்டி விட்டு வந்துடலாம். அந்த 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 மனைவியோட மனநிலையை பாருங்க. அப்பா அம்மா நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, போறாங்க, புள்ள பெற்றுக்கிறாங்க, 2 குழந்தை வாங்கிக்கிறாங்க. திடீர்னு வந்து 3 மாசத்துல 3 பிறை தாண்டினதுக்கு அப்புறம் தலாக் தலாக் போன்னு சொல்லிட்டா அந்த இமாம் சைன் போட்டு கொடுத்துருவாரு கையில. அவங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஒரு சொத்து ஒரு ஒரு பொட்டு நகை கூட இருக்க முடியாது. இதைத்தான் ஷாபானு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அலிமோனியும் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு. மேதகு மக்கள் புனிதர் வந்து என்ன பண்ணாரு, இவர் ராஜீவ்காந்தி ஒரு சட்டத்தையே கொண்டாந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ அயோக்கியத்தனமான சட்டம்! ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத ஒரு ஒரு சட்டமாக ஏற்றி கொடுக்குறாங்க. ஆனால் அது இங்கே எப்படி தெரியுங்களா, பெண்ணுக்கு இது இது சொத்தில் உரிமை வாங்கி கொடுத்த எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்ன்றாங்க. இங்கே கொண்டாந்தார சொன்னாங்களே, அது யாருக்கு பொருந்தும்? இஸ்லாமியருக்கு பொருந்துமா? அப்போ என்ன சொல்லணும், இந்து பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த டாக்டர் கலைஞர் தானே சொல்லணும். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த கலைஞர் சொல்லலாமா நீங்க? அப்போ அதுவும் தப்பு தானே. அப்போ எவ்வளவு மிஸ்லீட் பண்ணுறீங்க மக்களை. அப்போ ஒரு இஸ்லாமிய பெண் இன்னைக்கு எப்படி வயிற்றுல நெருப்பு கட்டி வாழ்வாங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் ஒரு 1000 கோடி சொத்து வச்சிருக்காருங்க வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு 1000 கோடி. அந்த அம்மா ராஜபோகமாக வாழ்வாங்க வீட்டில். திடீர்னு 3 மாசத்துல வந்து 3 தலாக் தலாக் தலாக்ன்ட்டாருன்னா அந்த அம்மா வெளியில வரும்போது, ஏங்க 1000 கோடி வச்சிருக்கீங்க, 2 குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு 5 கோடி கொடுங்கன்னு வச்சுங்களேன், கிடையாது. அப்போ அவங்க எங்க வருவாங்க? ரோட்டுக்கு வந்து நிற்பாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. எதுவாக இருந்தாலும் கோர்ட் ஆஃப் லால தான் முடிவு பண்ணணும். அனிலேஷன் ஆஃப் மேரேஜ் வந்து ஷுட் பி டன் ஒன்லி பை தி கோர்ட் ஆஃப் லான்றது என்ன தப்பு? எந்த மனமுறிவாக இருந்தாலும் கோர்ட்டு பண்ணட்டும்னு சொல்றாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போச்சுன்னா என்னப்பா எவ்வளோ கொடுக்க போற அந்த பொண்ணுக்குன்னு கேட்பாங்க. இன்னொன்று 2 வருஷம் இருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, என்னென்னமோ கோர்ட்டில் பண்ணுவாங்க. அதனால பாதி பேர் கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க, வாழ்ந்துடலாம், என்ன இப்போ இதை போய் கோர்ட்டுக்கு நிற்கிறது. அது எவ்வளோ எத்தனை குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு டிவோர்ஸ்னு போனவங்க 4 மாதம் டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்துட்டு, பார் நம்ம 2 பேர் பிரச்சனை நம்மளே தீர்த்துக்கலாம், எது கோர்ட்டுக்கு போகணும். நிறைய பேர் நல்லா வந்துட்டு இருக்காங்க குழந்தை குட்டியோட. இது இந்த ஃப்ரீடம் வந்து கர்டைல் பண்ணுறோம்னு நம்ம சொல்கிறோம் யூசிசியில். அது வேணாங்கிறாங்க. அது வரும். இஸ்லாமிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது இருக்கும். அது அந்த காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும், இஸ்லாமியர்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் ஒன்றா வருவாங்க. ஸோ அதை நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் யாரும் 2 குழந்தைங்க மேலே பெற்றுக்கூடாதுன்னு சொல்லணும். ஒரு ஆண் அவர் மூலமாக 2 குழந்தைங்களுக்கு மேலே பெற்றுக்கூடாதுன்னு சைனாவில் இருக்கு பாருங்க. அது மாதிரி பண்ண பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து எவ்வளோன்னா நீங்கள் குழந்தை பெற்றுக்கலான்றது பாப்புலேஷன் கண்ட்ரோலா? ஏன் நம்ம காலத்தில் கேள்விப்பட்டதில்ல, தாத்தா காலத்தில் பார்த்ததில்ல, ஒரு வீட்டில் 12 குழந்தை, 13 குழந்தை, 15 குழந்தை இருக்குமே, எல்லாம் ஒரே அம்மா பாட்டிக்கு பிறந்தது தானே. ஒரே மனைவி கிட்ட 12 குழந்தை பெற்றுக்கலாமே, தப்பு இல்லையே. ஆனால் நான் 3-4 குழந்தை மனைவி வச்சுட்டு நான் 2 பெற்று பண்ணுறது தப்பு. நீங்கள் குழந்தை தான் பார்க்குறீங்க வினோத், அந்த 4 பெண்களோட வாழ்க்கையை பாருங்க. முதல் மனைவி 2 குழந்தை, அடுத்த மனைவி 2 குழந்தை, இந்த முதல் மனைவி எங்கே போகிறாங்க? அந்த 2 குழந்தையோட அடிமைகளாக தான் இருக்கணும் அவங்க. they can't claim any right over the property or even the residence கூட. நான் அந்த மூலையில் இருந்துக்கிறேங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கணவன் மனசு வைக்கணும், சரி சரி இந்த மூலையில் உட்காந்துக்க, 2வது மனைவி வந்துருச்சா அவளுக்கு நீ பணிவிடை செய்யணும்னு சொல்கிறது எத்தனை வீட்டில் நடக்குது? இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் தப்பு. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இஸ்லாமியர்களுக்கும் எல்லாத்துக்குமே. கிறிஸ்டியன் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ், அவங்க மட்டும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஏன்டா அப்ளை பண்ணணும்னு ஆகிடும். ஹைகோர்ட்டில் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இப்போ இது வந்துட்டு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே ஃபேமிலி கோர்ட்டு தான். 2வது ப்ராப்பர்ட்டி வரும், கணவனுக்கு என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்துல எவ்வளோ கொடுக்க போகிறேன், ஜீவனாம்சம் எவ்வளோ கொடுக்க போகிறேன், மிரட்டி வாங்கி கொடுப்பாங்க கோர்ட்டில். இப்போ அது கிடையாது. அதனால வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும். மோடி எது பண்ணாலும் முதல்ல அப்படிதாங்க, அப்படி கோவப்படுவாங்க, இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாரு. அதோட விளைவு வந்து லேட்டாக தான் தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ வெளியே வந்து குறிப்பாக முந்தானேத்து ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட்லாம் நடத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் வந்து அவர் வந்து நிறைய வாக்குறுதிகள்லாம் தராரு. அதில் முக்கியமான வாக்குறுதி வந்து இந்தியாவால் மீட்க முடியாத நிலைமையில் இந்தியா இழந்த பகுதிகளை நாங்கள் வந்தால் மீட்போம் அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக
பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சொல்றாரு, சைனா ஆக்குபைடு இந்தியா அக்ஷாய் சின் உள்ளிட்ட பகுதிகள்லாம் வந்து சொல்றாரு. அதே மாதிரி சீன ஊடுருவலையும் தடுப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் செய்ய தவறிடுச்சு, நாங்க அதெல்லாம் வந்தா செய்வோம். பக்கத்துல காங்கிரஸ் இருந்தாங்களா? இல்ல, தனியா பேசினாரா? அது அவருடைய தனியா பிரஸ் மீட் கொடுத்துருப்பாரு. அதை காங்கிரஸ்காரங்க தான் சிரிச்சிருப்பாங்க. அவங்க எனக்கு கொடுத்ததெல்லாம் அவங்க தான். இவர் பக்கத்துல இருந்து தனியா மீட் பாராமா? இவர் வேலை என்ன? அது இவர் ஒரு 2 மாநிலத்தை வச்சுக்கிட்டு இவர் அக்செக்ஷன் பார்ப்பாராம். பிஓகே வந்து ராஜ்நாத் சிங் சொன்னதை பாருங்க. ஒரு பெரிய மனுஷன், ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுறாரு பாருங்க. இனிமேல் போரிட்டு வாங்குறத விட அவர்களா கையில வந்து கொடுத்துட்டு போற மாதிரி எங்க நாடு வளர்ந்துட்டு இருக்குது. ஏன்னா லடாக்ல இருந்து பாக்குறவன் என்ன ஒரு டெவலப்மெண்ட் ஆகுது காஷ்மீர்ல லடாக்லயும் சொல்லி அதை பார்த்து பிஓகேல இருக்கவங்கலாம் பார்த்து பொறாமப்படுறாங்களாம். ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருந்தால் தான் அங்கே போக முடியும். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இங்கே வந்துடலாம், அங்கே கோதுமைக்கு இப்போ சண்டை போட்டுருக்காங்க, லேட்டஸ்ட்டாக கஞ்சா விற்பனை பண்ணலான்னு பேசியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ எக்கானமி வளர்க்குறதுக்கு அப்படி போயிட்டு இருக்கு அருமையான நாடு. இந்த நாடு இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்துடலான்னு சொல்லி மக்களாக எங்கள்கிட்ட வந்துருவாங்கன்னு சொன்னதை தேவையில்லாமல் பிஓகேல கை வைக்காதீங்க, அட்டாமிக் பாம்பு இருக்கு அவங்கள்ட்ட, ஜாக்கிரதைன்னு சொல்ற கட்சி ஒரு கட்சி. இவங்க நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் மீட்போம். கச்சத்தீவுல இருந்து பிஓகேல இருந்து அச்சச்சின்ல இருந்து எல்லாத்தையும் மீட்போம். எப்படின்னா அவங்களா வந்துருவாங்க. கச்சத்தீவு இப்போ போற போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ரீலங்காவில் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரே வார்த்தை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு உண்டான வேலைகளை ஜெய்சங்கர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு. இப்படித்தான் இனிமேல் வாங்க முடியுமே தவிர போர் போட்டோ அடிச்சு சண்டை போட்டாலும் வாங்க முடியாது. இன்னொன்று ஒரு இன்ட்ரீம் பெயில தான் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆமாம், இன்னமும் தர்மம் என்றது நீதி சூரியனை பார்க்க போயிடுச்சு, நாங்கள் எங்கேயோ போயிட்டோம், நீதி வென்றது, மோடி அழிந்து விட்டார். அந்த நீதிபதிகளே சொல்றது 20 நாளைக்கு அவர் என்னமோ போய் நிறைய கேம்பெயின் பண்ண போறாரு உங்களுக்கு, ஏதோ பாவம் ஆசைப்படுறாரு, போயிட்டு வரணும்னு கொடுத்தாங்க. நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குன்னு. ஏன்னா உள்ளே இருந்துட்டு 7 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் வச்சிங்களேன். எங்கள் சிங்கம் மட்டும் வெளில இருந்ததுன்னா நீங்களாம் போயிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க கட்சிக்காரங்க. இப்போ சிங்கத்தை ஓட விட்டுட்டோம், சுற்றி 7 வாங்க போகிறோம். இப்போ அப்போ என்ன சொல்லணும், நீ வந்து இவ்வளோதானா, அதுக்கு நீ உள்ளே இருந்துக்கலாமே. இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் உள்ளே போனதுக்கப்புறம் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குன்னு இருக்காரு. நான் சிறைக்கு போனதும் என் கட்சி இன்னும் கட்டுக்கோப்பாக இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இருந்தீங்கன்னா கட்சிக்கு சரி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வெளில அமைச்சிருப்பாங்க இருக்கு ஒருவேளை, நீ போய் கட்சி உதவி பண்ணிட்டு வா அப்படின்னு. அவரே என்ன சொல்றாருன்னா, எனக்கு உள்ள போடுங்க, அப்பதான் கட்சிக்கு ஒற்றுமையா இருக்குன்றாரு. கூடி சீக்கிரம் 2ஆம் தேதி உள்ள போயிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இன்ட்ரீம் பெயிலுக்கு என்ன கொண்டாட்டம். சிதம்பரமே சொல்றாரு, மோடி வந்து விழுந்த சவுக்கடியான் இன்ட்ரீம் பெயில். அங்க ஒரு இடத்துல கூட சொல்லி இந்த அப்பாவை ஏன் உள்ள வச்சிருக்கீங்க யாராவது சொன்னாங்களா? அப்புறம் இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க சொன்னதால இன்ட்ரீம் பெயில்னு. ஸோ வந்து இப்போ அதையே ஒரு வழிகாட்டுதலாக, அதே ஒரு பிரசன்ட்டாக எடுத்து மற்றவங்களுக்கு தொடருமா? குறிப்பாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள்லாம் இந்த இடியில் வந்து ரிலீஃபே கிடைக்காம இருக்காங்க. மணிஷ் சிசோடியா உட்பட, சத்யேந்தர் ஜெயின் உட்பட நிறைய பேர் ரிலீஃப் கிடைக்காம இருக்காங்க இல்லையா? இப்போ இவருக்கு கிடைச்ச அந்த ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் வந்து இது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை எக்ஸாம்பிளாக வச்சு இவங்க வழக்கங்கள் வாதாடினா அது எடுபடுமா நீதிமன்றத்தில்? நல்ல கேள்வி. நீங்கள் சொன்னது நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம். இனிமேல் யாராவது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஸ்டேச்சர் உள்ளவங்க, அந்த ஸ்டேச்சரில் இருக்கவங்க, ஒரு முதல்வரோ அந்த மாதிரி இருக்கவங்க, ஏன் இவர் ஹேமந்த் சோரன் நாளைக்கு அவர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவர் எலெக்ஷன். அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி தான் வச்சுங்க. இன்னைக்கு நினைச்சிருப்பாரு, ஐயோ முன்னாடி போட்டுக்கலாமேன்னு. இன்னைக்கு அவர் ஹேமந்த் சோரன் வரப்போது வச்சுங்க அடுத்த கட்டத்துக்கு. இப்போ கேட்கலாம் அவர், ஏன்னா அவரும் ஒரு முதல்வர், அவரும் கட்சி நடத்துறாரு. ஜார்க்கண்ட்ல இப்போ நடக்கும்போது எலெக்ஷன் எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் ஈக்குவல் ஆன் பார் வித் அதர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். பட் அந்த மாதிரி யாருமே இல்லை. இதில் என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 9 தடவை சம்மன் கொடுத்து அவர் வரலை, நீங்கள் வீட்டில் போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அரெஸ்ட் பண்ணீங்க. இந்த 20 நாளில் ஒன்றும் ஆகிடாது, ஒன்றும் பயப்படாதீங்க, 20 நாள் பொறுத்து திரும்பி வந்துடுவார், வந்தோடனே நீங்கள் அவர் எடுத்துங்கன்னு. இதில் சரியான காமெடி என்னென்னா, காங்கிரஸ் வந்து இந்த சந்தோஷப்பட்டது. இந்த ஜாமீன், இடைக்கால ஜாமீன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, மோடிக்கு வந்து விழுந்த சவுக்கடி சாட்டை அடிலாம் சொல்லிச்சு. ஒரு நிமிஷம் பின்னாடி எடுத்து பார்த்தா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது காங்கிரஸ் தான். இந்த மதுபான ஊழலில் முதல்ல கெஜ்ரிவால் உள்ள தள்ளுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல கொடுத்து, அதுதான் சிபிஐக்கு போய், அதுதான் இடியில் போய் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கோமாளி கட்சி உலகத்தில் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அவங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு, வெரி குட், வெளில வந்தாரு மோடி, இனிமேல் அவர் 7 தொகுதி ஜெயிக்க முடியாதுன்றாரு. கீழே இருக்கிறவங்க சொல்றாங்க, இது ஒரு கட்சி, நான் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸை திட்டிங்க நான் எலெக்ஷன் என்ன லவ்லி சிங்னு, எனக்கு இங்கே பிடிக்கல, இன்னும் 2 வருஷம் போது திருப்பி இவங்களை எதிர்த்து போட்டிடணுமான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இது இப்படி நடந்துட்டு இருக்குது. இவர் சொல்றாரு, இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை, ஈடிக்கு விழுந்த மரண அடியாக இது அப்படின்னு இவர் சொல்றாரு. இது இன்னொரு காமெடி சொல்லிடுறேன். ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் கேரளாவில் பேசும்போது சொல்றாரு, எனக்கு ஒரு சந்தேகம், எங்களுக்கு ஏகப்பட்ட பி டீம் இருக்குது, அது சொல்லிடுற நடுவில் பிஜேபியில் ஏகப்பட்ட பி டீம் இருக்குது எங்களுக்கு. அவர் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த மதுபான ஊழலில் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது, பிரணய விஜயன் பேரும் இருக்குது, ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணல, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. எப்படி போது பாருங்க.
அவர் கேட்குறாரு. உடனே ஆனி ராஜா என்ன சொல்கிறாங்க, என்னை எழுத்து நிற்கிற ராகுல் காந்திக்கு பிரதமர் தகுதி இல்லைங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி நேரம் டெல்லி வராங்க. இந்த இந்தி கூட்டணி தான் இந்தியாவை காப்பாற்றும், ராகுல் காந்தி போன்ற ஒரு திறமையான ஒரு உலகத்தில் பார்க்கல நான், அவருக்கு ரேபரேலியில் ஓட்டு போடுதுன்றாங்க. தலை சுத்துதுங்களா? இது ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சு எங்களை வெளில தள்ளிடணும்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ரெடி பண்ணுறாங்க பாருங்க எல்லா ஊடகத்துலையும். அதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. கடைசியாக ஒரு காமெடி ஜனங்களுக்கு. பாண்டிச்சேரி ஒரு இது இருக்குல்ல, கான்ஸ்டிடுவன்சி, அதில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கூட்டணி. இங்கே பண்ணாமல் பாண்டிச்சேரி திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒன்றா கூட்டணியாக இருக்கிறாங்க. அவங்க அப்படியே பிரச்சாரத்தை வந்து பாண்டிச்சேரியோட ஒரு பாகமான ஏனாம் போகிறாங்க, தெலுங்கு இதில் ஆந்திராவில். அங்கே 3 பேரும் கூட்டணி, 3 பேரும் வந்து எல்லாரும் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நேராக லாரி எடுத்துகிட்டு நேராக மாகையை போகிறாங்க கேரளாவுக்கு. போகும்போது லாரிலேருந்து எல்லாம் குச்சிடுறாங்க. இவன் யார் தெரியுமா, இவனுக்கு ஓட்டு போடாது. ஒரே கேண்டிடேட், நம்ம பாண்டிச்சேரி கேண்டிடேட், ஒரே கேண்டிடேட் போயிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் காணும். காங்கிரஸ் குச்சிச்சு. என்னடா கேட்டால் நாங்கள் 2 பேரும் இங்கே உள்ளே வர மாட்டோம்னு போயிட்டாங்க. அவர் தனியாக நிற்கிறாரு. ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளேயே 3 இடத்துல 3 பிரச்சாரங்க. ஆனால் இதை காமெடியை சிரிக்காமல் இன்னும் அப்படியே போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு உண்மையாக அவார்டு கொடுக்கணும். அவங்க எல்லாருக்கும், இந்தி கூட்டணி எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில் ஜூன் 4ஆம் தேதி வரும். அன்னைக்கு நாங்கள் சிரிக்க போகிறோம். இன்னி வரைக்கும் எல்லாம் பேசினவங்க எல்லாருமே அன்றைக்கி அட போகிறாங்க. நன்றி சார். பல கேள்வி தேங்க்யூ ஸோ மச்.